நாங்கள் ரொம்ப சாப்பிட மாட்டோம். நாங்கள் இல்லைப்பா, நான் சில் கிளைமேட்டில் வந்து ஈவினிங் டைமில் ஒரு செம்ம கலர்ஃபுல்லான ஒரு பிரியாணி நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோட வியூவர்ஸ் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி ஆகணும். விட்டீங்க அப்படின்னா வருத்தப்படுவீங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் டேனிஷ் காசிமேடு மீனவன். கைஸ், ஆக்சுவலாக நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா ஜீவா பார்க் வந்திருக்கோம். ஸோ ஜீவா பார்க் எதுக்கு வந்திருக்கோம்னா, இங்கே T-Nagar நியர்பை ஜீவா பார்க் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்குமே வந்து ஸ்பெஷலான பிளேஸாகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே எதுக்காக வந்திருக்கோன்னா, பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டுக் டுக், கரெக்டாக டுக் டுக் பிரியாணி. டுக் டுக் பிரியாணினா வந்து நீங்கள் நினைக்கிறேன் அண்டாவை தட்டினா டுக் டுக்குன்னு கேட்கும். ஆனால் அது கிடையாது அவங்க கான்செப்ட்டு. ஆக்சுவலாக இது வந்து டுக் டுக்குன்னு எதுக்கு பேர் வச்சுருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, கொஞ்சம் யூனிக்காக இருந்தது. நான் சொல்கிறேன், உங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோவை வந்து டுக் டுக்குன்னு தான் சொல்லுவாங்களாம். ஸோ அதனால தான் வந்து இவங்களோட கான்செப்டே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டுக் டுக் பிரியாணி ஆட்டோ. ஸோ அந்த ஆட்டோ தான் டுக் டுக். ஸோ அதனால தான் வந்து அவங்க வந்து டுக் டுக்குன்னு வந்து பேர் வச்சுருக்காங்களாம். நல்ல பேர் இல்லை, செம்மையாக இருக்குல்ல. ஸோ எனக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. கேட்கும் போது டுக் டுக்குன்னு சொன்னோன்னே நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஓகே பிரியாணி தட்டும் போது டக்கு டக்குன்னு தான் சவுண்ட் வரும், இதுனா டுக்கு டுக்கு தட்டுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அதனால தான் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ இங்கே பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டட் பிரியாணி 130 rupees, சிக்கன் பிரியாணி 1/2 kg வந்து 100 rupees, 1 kg வந்து 150 rupees. அதுவும் இல்லாமல் சைட் டிஷ் இங்கே இருக்குது. சைட் டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யூனிக்காக வச்சுருக்காங்க. யூனிக்கானா எந்த வகையில் யூனிக் பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வைஸ் வந்து அவங்க யூனிக்காக வச்சுருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா 2 பீஸ் கேட்டாலுமே கொடுப்பாங்க, 25 rupeesக்கு 65. ஸோ கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணுறோம், வேறு லெவலில் வேட்டையாடுறோம். பிரியாணி யாருக்கு தான் பிடிக்காது. லெட்ஸ் கம் டு த வீடியோ. ஸோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சில் கிளைமேட்டில் வந்து ஈவினிங் டைமில் ஒரு செம்ம பிரியாணி, டுக் டுக் பிரியாணி செம்மையாக இருக்கிற பேர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிரியாணியோட கலரும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. மெயினான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், ரைஸ் வந்து நீட்டாக இருக்கிறத விட ரைஸ் நல்லா கொஞ்சம் தடிப்பாகவே இருக்குது. ஸோ நல்லா கொஞ்சம் குவாலிட்டியான ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அதுவும் இல்லாமல் குவான்டிட்டி பார்த்தீங்க அப்படின்னாலும் வந்து நிறைய குவான்டிட்டியாக இருக்குது. கண்டிப்பாக என்னம்மா நான் சொல்லுவேன், எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி தான், இந்த ஒரு பிரியாணி என்னால் சாப்பிட முடியாது. கண்டிப்பாக நான் சாப்பிட்டு பிரியாணி தீபக்கும் சாப்பிடுவான், ப்ளஸ் வந்து அவன் எக்ஸ்ட்ராவும் வாங்கி சாப்பிடுவான். ஏன்னா அவன் அந்த மாதிரி ஆள், அவனுக்கு பத்தாது. ஸோ நீங்கள் ஒரு பெரிய பிரியாணி லவராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரியாணி உங்களுக்கு கண்டிப்பாக பத்தும். ஸோ என்னென்ன வாங்கியிருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, பிரியாணி ப்ளஸ் வந்து பீஸ். இங்கே பாருங்கள், கரெக்டான ஒரு பீஸ் இது, சதை எங்கேயுமே உடையாமல் செம்மையாக இருக்குது. 2 பீஸ் சிக்கன், பிரிஞ்சால் கிரேவி. ஆக்சுவலாக கலர் டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெங்காய பச்சடி பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல. வெங்காய பச்சடியில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணி கொடுத்தாங்கன்னா செம்மையாக இருக்கும். ப்ளஸ் வந்து நல்லா ஒரு கிறிஸ்பியான ஒரு சிக்கன் 65. நான் ஏன்னா 60 இருக்கிறேன் எனக்கே தெரில. ஸோ பிரியாணி நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா பிரியாணினா பிடிக்காத ஆள் இருப்பாங்களா சொல்லுங்க பார்க்கலாம். பிரியாணி பார்க்கும்போது ஒரு அஃபெக்ஷன், ஒரு லவ் எல்லாமே வரதான் செய்யும். ஸோ பிரியாணி நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், அந்த மசாலாவோட கொடுத்துருக்காங்க பிரியாணியில், அந்த மசாலாவோட நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். பிரியாணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பைசியான பிரியாணி. நம்ம வந்து பிரியாணி வந்து கிட்ட கொண்டு போகும்போதே வந்து நல்ல ஒரு வாசம். ஆக்சுவலாக பிரியாணி வந்து இன்னொரு வாய் கூட சாப்பிட்லாம். ஏன்னா எனக்கு வந்து அந்த பிரியாணியில் ஃபஸ்ட்டு எனக்கு அந்த அஃபெக்ட் ஆனதே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் தான் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு எனக்கு. அது ஒரு லவ், நான் சொன்ன மாதிரி தான். பிரியாணியில் எப்போவுமே சரி, டேஸ்ட்டுக்கு முன்னாடி அந்த வாசம் தான் வந்து நம்மளை தூக்கி விடும் கொஞ்சம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், செம்ம கலர்ஃபுல்லான ஒரு பிரியாணி. நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா டுக்கு டுக்குன்னு சவுண்டு கேட்டுனே தான் இருக்கும். ஆஹா, ரைஸ் வாயில் வைக்கும் போதே வந்து நம்ம கொஞ்சம் வச்சாலுமே அது வந்து நிறைய இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பாருங்கள், டுக்கு டுக்குன்னு போட்டுனே போல ஒரு, நான் சொன்ன மாதிரி தான் ஒரு ஸ்பைசினஸான பிரியாணி. ஆனால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் காரம் சாப்பிட மாட்டேன்ட்டு, பட் கரெக்டான ஒரு காரம். பச்சை மிளகா பார்த்தீங்களா, இவன் என்னோட ஒன் ஆஃப் த எனிமி. உன்னை தூக்கி ஓரம் போட்டுடலாம். இது வந்தான் அப்படின்னா எங்கள் வீட்டில் ஒரு பெரிய போரே நடக்கும். ஸோ அந்த லெவலுக்கு எனக்கு அந்த எனிமியை பார்த்தாலே பிடிக்காது. இன்னொன்று இந்த ஓரமாக கூட கூட தூக்கி ஓரம் போட்டணும்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பீஸ் நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக பீஸில் வந்து நல்லா காஞ்ச மிளகாவோட ஃப்ளேவர் தெரியுது. நம்ம டேஸ்ட் பண்ணுறோம். சான்சல் சிக்கனு செம்ம சாஃப்ட்டு. நான் சொன்ன மாதிரி தான் இந்த காஞ்ச மிளகாவோட ஃப்ளேவர் வந்து நல்லா வந்து இன்ஃப்யூஸ் ஆகிருக்கு. ஆஹா, ஆடுறான் உள்ள டான்ஸ் ஆடுறான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லெவலில் இருக்குது பிரியாணி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா விட மாட்டீங்க இந்த பிரியாணியை. அப்புறம் லைட்டாக வந்து அது ஆக்சுவலாக அவங்க சிக்னேச்சர் நினைக்கிறேன். டுக்குன்னு போட்டே தான் இருக்கிறாங்க. அவங்க பிரியாணி தட்டலாம் இல்லை, யாரும் அங்கே ஆள் இல்லை. ஆனால் வந்து அவங்க வந்து டுக்குன்னு போட்டுனே இருக்கிறாங்க. அது வந்து ஒரு அவங்க சிக்னேச்சர் நினைக்கிறேன். அதாவது கடை பேர் வச்சுருக்காங்கல்ல டுக்குன்னு. அந்த மாதிரி வந்து நம்மளை பேச விட மாட்டார் போல். ஓகே பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக பிரியாணி வந்து சாப்பிட்ணும் மட்டும் வந்து சீரியஸாக அந்த பிரியாணி சாப்பிட்டோம்னா ஒரு கிரேசினஸ் ஃபாலோ ஆகிற அளவுக்கு ஒரு பிரியாணி செம்மையாக இருக்குது. பிரியாணி பூ மாதிரி இது சொல்ல போனோம் அப்படின்னா. ஸோ வந்தீங்கன்னா மஸ்ட்டு ட்ரை. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜீவா பார்க் வெளியவே பிரியாணி கடை நீங்கள் ட்ரை பண்ணலாம். மெயின் ரோட்டே இருக்குது. நான் லொக்கேஷன் போடுவேன் கண்டிப்பாக, டோன்ட் வரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் பீஸ் நம்ம ட்ரை பண்ணிடலாம். பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து ஒரு கிறிஸ்பியான ஒரு சிக்கன் தான். 65 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா அந்த கிறிஸ்பியாக இருந்தாலே வந்து இறங்கினே இருப்பா போல். நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். சீரியஸாக சொல்கிறேன், இது வந்து இவங்களோட ஓன் மசாலா. நம்மளுக்கு வந்து சிக்கன் 65ஓட அந்த ஃப்ளேவர் நல்லாவே தெரியும். பட் ரொம்ப யூனிக்னஸாக இருக்குது. பட் லிட்டில் ஸ்பைசி, பட் ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் ஆஃப் சிக்கன் 65 செம்மையாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணிங்கன்னா யூ ஆர் த லக்கி. அதுலேயும் அந்த ஸ்கின் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்கின் பீஸ் மட்டும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்துச்சு அப்படின்னா இப்படி தான் சாப்பிடணும். ஒரு தரமான பிரியாணி, அதுக்கேற்ற மாதிரி தரமான ஒரு 65. ஸோ மஸ்ட் ட்ரை சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆனியன்ஸ். அவங்க போட்டு ஆனியன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா குக்கும்பரோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்குது. குக்கும்பர் அதிகமாக வந்து போட்டிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி தான் இந்த வெங்காய பச்சடிலாம் வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக கொடுங்க. எந்த கடையாக இருந்தாலுமே சரி, இந்த மாதிரி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக கொடுத்தீங்க அப்படின்னா சாப்பிட்றவங்களுக்கு ரொம்பவே வந்து ஆசையாக இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ கேரட்லாம் நீங்கள் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வெங்காய பச்சடியில் எனக்காக கொஞ்சம் கலர்ஃபுல்லாக போட்டிங்க அப்படின்னா மறக்காம பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் பிரியாணியை. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து சொல்லியிருந்தேன், இங்கே பாருங்கள் ஒரு ஸ்பைசினஸான ஒரு கத்திரிக்காய் பச்சடி நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக தக்காளியோட இது அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சாப்பாட்டில் போட்டு 2 பெரட்டி டேஸ்ட் பண்ணிடலாம். கத்திரிக்காய் பச்சடி பிரியாணியை டாமினேட் பண்ணிச்சு. கத்திரிக்காய் பச்சடி புளிப்புலாம் கிடையாது. ஒரு அந்த கத்திரிக்காய் பச்சடியோட அந்த அந்த தக்காளியோட அரோமா வந்து நல்லா இன்ஃப்யூஸ் ஆனதுனால நம்ம சாப்பிடும் போதே வந்து ஒரு விதமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கிடைக்குது. நல்லாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சீரியஸாகவே சூப்பராக இருக்குடா. கத்திரிக்காய் பச்சடி மஸ்ட் ட்ரைலாம் இல்லை, காம்போலே வந்துடும் பொதுவாகவே. அப்புறம் என்ன எல்லாம் அதுக்காக தானே வெயிட் பண்ணுறீங்க, போட்டுருவோமா? ஸோ நம்ம ஸ்டைலில் ட்ரை பண்ணிடலாம். கிட்ட வாங்க. பிரியாணியில் வந்து குழியை தோண்டினேன். சிக்கன் பீஸ் தூக்கி உள்ளே போட்டு கொஞ்சம் ஆனியன் பச்சடி தூக்கி மேலே வச்சு, கத்திரிக்காய் பச்சடி தூக்கி மேலே அலைக்காக போட்டு, ஒரு சிக்கன் 65 பீஸ் தலாக்கா அப்படியே மேலே வச்சு, சாப்பாடில் இருக்க அந்த மசாலாவோடு போட்டு மூடி 2 பெரட்டி ஒரு அமுக்கி டேஸ்ட் பண்ணிடலாம். ஓப்பனாக உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த பிரியாணி சாப்பிடுவேன்னு நான் எனக்கு நினச்சே பார்க்கல. அன்எக்ஸ்பெக்டட் பிளான். இந்த ஒரு கிளைமேட்டில் இந்த ஒரு பிரியாணி சாப்பிட்டதுல சீரியஸ்லி ஐ எம் வெரி லக்கி. ஒரு செம்ம டேஸ்டியான பிரியாணி. கண்டிப்பாக என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோட வியூவர்ஸ் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி ஆகணும். விட்டீங்க அப்படின்னா வருத்தப்படுவீங்க. ஸோ அந்த லெவலில் இருக்குது பிரியாணி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிரியாணி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் வேறு ஒரு ஷூட்டுக்காக தான் போயிட்டு இருந்தோம். என்னப்பா நம்மளுக்கு தெரியாமல் இப்படி ஒரு பிரியாணியா? நம்ம தான் பிரியாணி எங்கே பார்த்தாலுமே சாப்பிடுவோமே, எங்கே போனாலும் சாப்பிடுவோம்ல. ஸோ அதனால தான் இங்கே வந்தது. சீரியஸாக ஒரு வேறு லெவல் பிரியாணி. ஒரு லிட்டில் ஸ்பைசினஸ், பட் உங்கள் எல்லாருக்குமே அந்த ஸ்பைசினஸ் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பியூட்டிஃபுல்லான பிரியாணி, அவ்வளோதான் சொல்ல முடியும். டுக் டுக் பிரியாணி. ஆமாப்பா, சூப்பராக வச்சுருக்காங்க பேர். இல்லை செம்ம பேர். கண்டிப்பாக இந்த பேர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டுக் 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 டுக்குன்னு போட்டுனே இருப்பேன் நான். அந்த டுக் டுக்குன்றது வந்து வெறும் வந்து ஆட்டோவோட பேர் மட்டும் கிடையாது, இவங்களோட சிக்னேச்சர் பேர் நினைக்கிறேன். நீங்கள் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா டுக்குன்னு போட்டுனே இருப்பாங்க. அந்த ஒரு இசை, எங்கே போனாலும் இசை. செவுளில் விட்டா இசை, மண்டையில் கொட்டினா இசை, பிரியாணி அண்டாவை தட்டினாலும் இசை. அதில் வந்து இசை தான் டுக் நம்ம வைக்கிறோம். சரிங்களா? கடைசியாக நான் ஒரு வாய் சாப்பிட்றேன்ப்பா. ஏன்னா இதுக்கு மேலே தீபக் தான் ஃபுல்லாக ஆச்சு நாக் அவுட் பண்ணுவான். ஆக்சுவலாக தீபக் வந்து எப்படின்னா, நம்ம சாப்பிட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவனுக்கு பத்தாது. புரியுதுங்களா? ஏன்னா நான் எப்போவுமே சரி எங்கே போனாலுமே வந்து கொஞ்சமாக சாப்பிடுவேன். அது நல்லாவே தெரியும், உங்களுக்கும் தெரியும், தீபக்கும் நல்லாவே தெரியும்.
இது மட்டும் நீ போய் சொல்லக்கூடாது. கிரில்லு தந்தூரி இதெல்லாம் வந்து நான் எவ்வளோ கொடுத்தாலுமே சாப்பிடுவேன். அதாவது 1.5 கோழினாலும் ஒரு அசால்ட்டாக ஆச்சு முடிச்சிடுவேன். சரிங்களா? ஃபிஷ்ஷு ஃப்ரை இதெல்லாம் வந்து எவ்வளோ கொடுத்தாலும் எனக்கு இன்டேக் போயிட்டே இருக்கும். பட் கார்போஸ் வந்து அதிகமாக நான் எடுக்க மாட்டேன். ஸோ அதனால தான் நான் வந்து டேஸ்ட் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சின்னா விட மாட்டேன். கண்டிப்பாக இந்த பிரியாணி நான் விட மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். கைஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து 1 kg பிரியாணியும் கொடுக்குறாங்க. இது வந்து 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பிரியாணி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 800 rupees. ஸோ 1 kg பிரியாணி பார்த்தீங்க அப்படின்னா 150 rupees. கண்டிப்பாக ஒரு நல்ல காம்போவாக நினைக்கிறேன். இது வந்து ஒரு 6 பேர் தாராளமாக சாப்பிட்லாமா. இது வந்து ஒரு 2 peoples வந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்லான்னு சொன்னாங்க. கண்டிப்பாக தீபக் மாதிரி ஆளுக்குலாம் இது ஒன்று 10 அது 2 வாங்கிட்டு போவோம் எனக்கு தெரிஞ்சு. கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி வந்து செம்மையாக சாப்பிட்றாங்க தீபக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து நீங்கள் நியர்பை பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், அப்படியே பக்கத்துலேயே வந்து பார்க்கிங்லாம் இருக்கீங்க. ஸோ நீங்கள் காரில் வந்தாலுமே வந்து அழகாக இங்கே பார்க் பண்ணிட்டு நீங்கள் அழகாக சாப்பிட்லாம். இங்கே அந்த லெவலுக்கு வந்து இங்கே ஸ்பேஸ்லாம் இருக்குது. இப்போ முக்கியமான இன்னொரு விஷயம் ரீசெண்டாக சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் லைக் பண்ணுறதை விட இப்போ வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் தான் அதிகமாக லைக் பண்ணுறீங்கன்ட்டு ஆராய்ச்சிக்குள்ளெல்லாம் சொல்கிறாங்கப்பா. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்றதோட இந்த மாதிரி ஒரு புது கான்செப்ட்டுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதான் சொல்கிறேன், இங்கே பார்க்கிங்கும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பைக்காக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் இங்கே நிப்பாட்டி நீங்கள் சாப்பிட்லாம். நல்ல ஒரு ஸ்பேஸ், நல்லா வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து டைம் வந்து சம்மர் டைம் நினைக்கிறேன். நல்லா ஒரு சில் கிளைமேட் பார்த்தீங்கன்னா தெரியும். பின்னாடி இருட்டிங்லாம் இருக்குல்ல. ஸோ எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் அண்ணா சாலை பிரிட்ஜு ஏறி இறங்கணும் அப்படின்னா மவுண்ட் ரோடு. ஸோ அதுக்கு முன்னாடியே இங்கே ஷாப் இருக்குது. எக்ஸாக்ட் லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா காலையில் வந்து அவங்க 10 kg பெரிய அண்டா பிரியாணி கொண்டு வந்தாங்களாம். பட் நம்ம வர லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அன்பிளான்டு ஒரு ஷூட் தானே இது. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு கிடச்சது வந்து ஒரு 3 kg அண்டா தான் நம்மளுக்கு கிடச்சிது. ஸோ அதை தான் நம்ம ஷூட் பண்ணோம். பட் காலையில் 10 kg போட்டு காலியாகி திருப்பி 3 kg போட்டு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சீரியஸ்லி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லொகேஷன், கான்டாக்ட் டீடைல், ப்ரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே கீழே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you all another great video. Bye guys.